பயணனுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம வந்திருக்க இடம் பார்த்தீங்கன்னா, திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள பட்டாபுரம். அந்த பகுதியில் உள்ள சித்தர்காடு அப்படின்னு இதுக்கு முன்னாடி கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. இப்ப சித்துக்காடுன்னு அப்படி மருவி இருக்கு. ஸோ இங்க ஒரு சிவன் கோயில் இருக்கு. இந்த கோயில் வந்து மதுரையை ஆண்ட சுந்தரபாண்டியனார் அவர் கட்டின கோயில். 800 வருடத்துக்கு முன்னாடி இந்த கோயிலை கட்டியிருக்காங்க. ஸோ இந்த கோயிலுக்கு நம்ம வர நேரம் பார்த்து நட சாத்திட்டாங்க. அதனால நம்ம உள்ள வீடியோ எடுக்க முடியல. பட் இங்க வந்தது நம்மளுக்கு வந்து ஒரு வேஸ்டா போகலன்னு தான் சொல்லணும். ஏன்னா இங்க வந்து நான் இந்த குளத்தை சுத்தி பார்க்கலாம், சரி கோயில் வெளியே சுத்தி பார்க்கலாம் அப்படின்னு வந்தோம். அதை பத்தி தான் இந்த வீடியோ முழுக்க இருக்கும். ஸோ வாங்க போலாம். இந்த கோவில் பூந்தமல்லி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வெறும் 7 கிலோமீட்டர் தொலைவில் தான் அமைஞ்சிருக்கு. வண்டலூர்ல இருந்து மீஞ்சூர் போகிற ஹைவேஸில் சர்வீஸ் ரோட்டில் லெஃப்ட் எடுக்கணும். ஸோ லெஃப்ட் கட் பண்ணி உள்ளே வந்தால் இந்த போர்டை நீங்கள் பார்க்கலாம். அந்த போர்டில் இருந்து வெறும் 500 மீட்டர் உள்ளே வந்தீங்கன்னாவே இந்த கோயிலையும் நீங்கள் வந்து ரீச் ஆயிடலாம். இந்த கோவிலோட லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க, செக் பண்ணி பாருங்கள். சுமார் 800 வருஷங்கள் பழமை வாய்ந்த இக்கோயிலை மதுரை ஆட்சி செய்த திரு சுந்தரபாண்டியன் அப்படின்ற மன்னர் கட்டியிருக்கிறதா கல்வெட்டில் இருக்கு. முற்காலத்துல இந்த ஊர்ல சித்தர்கள் அதிகமா வாழ்ந்ததால சித்தர்காடு என்று அழைக்கப்பட்டு அது மருவி சித்துக்காடு அப்படின்ட்டு இப்ப சொல்லிட்டு இருக்காங்க. காலை 8லிருந்து 10 மணி வரைக்கும், அப்புறம் மாலை 5லேருந்து 7 மணி வரைக்கும் மட்டும்தான் இந்த கோவில் ஓப்பனில் இருக்கும். ஆனால் நாங்கள் போனது மதியம் 1 மணின்றதால கோவில் பூட்டப்பட்டு இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு கோவில் குளத்தை சுற்றி பார்க்கலாமேன்ட்டு அங்கே போனால் அங்கே முகம் சுழிக்கிற மாதிரியான சிற்பங்களை பார்த்தோம். அது என்ன மாதிரி சிற்பங்கள்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த தூண்களோட நிலைமையை பாருங்க. பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நிறைய கடவுள்களோட உருவம் செதுக்கப்பட்ட இந்த தூண்கள் குப்பை மாதிரி போடப்பட்டிருந்துச்சு. அந்த காலத்து சிற்பிகள் ஒவ்வொன்றத்தையும் பார்த்து பார்த்து ரொம்ப நேர்த்தியா பண்ணியிருப்பாங்கல்ல. இது எல்லாத்தையும் எடுத்து சுத்தம் பண்ணி கோவில் வளாகத்திலேயே மண்டபம் மாதிரி கட்டி இந்த தூண்களை பார்வைக்கு வச்சா ரொம்ப நல்லா இருக்கும். இது மட்டும் இல்ல, இந்த கோவில் மண்டபத்துக்கும் இதே நிலைமை தான். அந்த மண்டபத்திலையும் அழகான சிற்பங்கள் செதுக்கப்பட்டிருக்கு. சரி, இப்போ கோவில் குளத்து படிக்கட்டில் காணப்படுற சிற்பங்களை பற்றி பார்க்கலாம். பெரும்பாலும் இந்தியாவில் கஜுராஹோ, கோனார்க், பாடாவலி மற்றும் எல்லோரா கைலாசநாதர் கோவில் போன்ற வட மாநில கோயில்களில் தான் இது மாதிரியான சிற்பங்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கும். ஆனால் இந்த சித்துக்காடு கோவிலில் அந்த சிற்பங்களை பார்த்தது கொஞ்சம் வியப்பாக தான் இருந்துச்சு. இந்த ஒரு சிற்பம் மட்டும் இல்லாம இங்க இன்னும் சில சிற்பத்தையும் நாங்கள் கண்டுபிடிச்சோம்.
மொத்தம் நாங்கள் 5 சிற்பத்தை பார்த்தோம். குளத்தோட மேற்புற படிக்கட்டில் 4 சிற்பமும், குளத்தோட உட்புற படிக்கட்டை சுற்றி 4 சிற்பமும் இருக்கணும். ஆனால் நாங்கள் குளத்தோட மேற்புற படிக்கட்டில் 4 சிலைகளையும் பார்த்துட்டோம். அதில் 2வது சிலையை கொஞ்சம் தோண்டி தான் எடுக்க வேண்டியிருந்துச்சு. ஆனால் உட்புற படிக்கட்டில் ஒரு சிற்பத்தை தான் பார்க்க முடிஞ்சுது. 2வது தோண்ட முடியாத அளவுக்கு மூடி போய் இருந்துச்சு. மற்ற 2 சிற்பமும் காணப்படலை. எட்நூறு வருஷத்துக்கு முன்னாடி கண்டிப்பாக இந்த குளம் அந்த சுற்றுவட்டார மக்களுக்கு ஒரு மிக முக்கிய நீர் ஆதாரமாக விளங்கி இருக்கும். கண்டிப்பாக இங்கே மக்கள் தினமும் தண்ணீர் எடுக்க வந்திருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு பொதுவான இடத்துல இந்த ஆபாசமான சிற்பங்களை காட்சிப்படுத்த என்ன காரணம்? காரணங்களை தெரிந்து கொள்ள நாம் சில வரலாற்று பக்கங்களை தேடியாக வேண்டும். மேலும் அக்காலகட்டங்களில் வாழ்ந்த மக்களின் அன்றாட வாழ்க்கை முறைகளை பற்றி தெரிந்து கொள்ளவும் வேண்டும். அக்கால மக்களுக்கு யுத்தம் என்பது அன்றாட வாழ்வியல் அடிப்படையாக ஒன்றாகவே காணப்பட்டது. உணவிற்காக வேட்டையாடுவது, நாட்டிற்காக போர் புரிவது என தினமும் களைப்புடனே வீடு திரும்பினார்கள். பின்பு இசை, நடனம் என களைப்பையும் அழுத்தத்தையும் போக்கிக் கொண்டனர். பிறகு காதலும் காமமுமாகவே அவர்களின் நாட்கள் முடிவடைந்தது. பொதுவாக காம உணர்வு பற்றி பேசினாலே தவறானது என்ற எண்ணம் இருந்தாலும் அது அனைத்து உயிர்களுக்கும் காணப்படும் ஒரு வாழ்வியல் சார்ந்த மிக முக்கியமான உணர்வு என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அந்த வகையில் தந்தையும் மகளும் அடங்கிய ஒரு உண்மை சம்பவமே இதற்கு பதில். தமிழ்நாட்டில் குறிப்பாக திருவண்ணாமலை மாவட்டம் தண்டராம்பட்டு என்னும் இடத்தில் இது போன்ற சிற்ப வேலைப்பாடுகள் நிறைந்த ஒரு குளம் காணப்படுகிறது. கற்பனைக்கு அப்பாற்பட்ட காதல் களியாட்ட சிற்பங்கள் இந்த குளத்தை சுற்றிலும் செதுக்கப்பட்டுள்ளது. இது போன்ற குளங்களுக்கு மன்மத குளம் என்று மற்றொரு பெயரும் உண்டு. தண்டராம்பட்டை ஆட்சி செய்த ஒரு குறுநில மன்னன் சின்னையன். சின்னையனுக்கு மகள் பிறந்த சில நாட்களிலேயே அவர் மனைவி மரணம் அடைந்தாள். சின்னையனின் மகள் பருவம் அடையும் வரை தந்தையின் அரவணைப்பிலேயே வளர்ந்தாள். நாட்டு நிர்வாகத்தில் பரபரப்பாக இருந்த அரசன் தனது மகளின் மீது கூடுதல் கவனம் செலுத்த முடியவில்லை. அந்தந்த வயதில் கற்றுக்கொள்ள வேண்டிய விடயங்களை கற்றுக்கொள்ளாமலேயே வளர்ந்திருந்தாள் இளவரசி. பிறகு பக்கத்து ஊர் இளவரசனுடன் தன் மகளுக்கு திருமணம் செய்து வைத்தார் சின்னையன். ஆனால் திருமணம் முடிந்த 4ஆம் நாளிலேயே மகளும் மருமகனும் அரண்மனையில் வந்து நின்றார்கள். என்ன காரணம் என்று கேட்டபோது, உங்கள் மகளுக்கு தாம்பத்தியம் சார்ந்த ஒன்றுமே தெரியவில்லை, நல்லது கெட்டதுகளை கற்றுக் கொடுத்து அனுப்பி வையுங்கள் என்று கூறிவிட்டு சென்றார் இளவரசர். பிறகு மகளிடம் விசாரித்த போது, தனது கணவர் இரவு நேரங்களில் என்னுடன் நெருக்கமாக இருக்க முயற்சிக்கிறார் என்று ஒன்றும் தெரியாத வண்ணம் பதிலளித்தாள். அரசன் தன் மகளுக்கு அனைத்து கலைகளையும் கற்றுக் கொடுத்திருந்தாலும் தாயில்லாத காரணத்தால் தாம்பத்தியம் சார்ந்த விடயங்களை அவள் துளியளவும் தெரிந்திருக்கவில்லை என்று புரிந்து கொண்டார். என்ன செய்வது என்று அறியாத மன்னன் வருத்தத்தில் வாடினான். தன் மகளுக்கு இல்லற வாழ்க்கையை பற்றி எடுத்து கூற முடியாமல் இருந்த மன்னனுக்கு ஒரு யோசனை வந்தது. அவள் தினமும் தண்ணீர் எடுக்கச் செல்லும் குளத்தின் படிக்கட்டுகளில் களவியல் சார்ந்த சிற்பங்களை செதுக்கினான். அதை பார்த்து தானாகவே புரிந்து கொண்ட இளவரசி அதன் அவசியத்தை உணர்ந்து மீண்டும் தன் கணவனுடன் குடும்ப வாழ்க்கையை தொடங்கினாள். இக்காலத்தில் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பள்ளி சிறுவர்கள் துவங்கி வயதானவர்கள் வரையிலும் வயது வரம்பின்றி அனைத்து தகவல்களையும் யார் வேண்டுமானாலும் தெரிந்து கொள்ளலாம். ஆனால் தொழில்நுட்பம் சிறிதும் இல்லாத அக்காலத்தில் பாலியல் தொடர்பான விடயங்களை பெரிதாக அவர்கள் அறிந்திருக்கவில்லை. என்னதான் தெருக்கூத்துகளில் காண்பிக்கப்படும் நடன அசைவுகளும் வசனங்களும் பாலியல் சார்ந்த விடயங்களை கூறினாலும் அவை இலைமறை காயாகவே கூறப்பட்டது. அதற்கு மாறாகத்தான் இது போன்ற மன்மத குளங்கள் கட்டப்பட்டு அடுத்த தலைமுறையினருக்கு காமம் சார்ந்த விழிப்புணர்வுகளை தெளிவாக சிற்பங்கள் மூலம் எடுத்து காட்டியிருக்கிறார்கள். அவ்வாறாக தற்காலத்தில் முகம் சுழிக்கக்கூடிய வகையில் இருந்தாலும் அக்கால இளம் தலைமுறையினருக்கு காமம் சார்ந்த பாடங்களை இச்சிற்பங்கள் மூலம் சொல்லாமலே சொல்லியிருக்கிறார்கள் நம் முன்னோர்கள்.
இது போன்ற காணொளிகளை தொடர்ந்து காண பயணவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து பயணிப்போம்.